அனைவருக்கும் வணக்கம். உடல் எடை அதிகரிப்பிற்கு கலோரிகளும் ஒரு காரணமாக இருக்கிறது. கலோரியை தவிர வேறு காரணங்களும் உடல் எடை அதிகமாக காரணமாக இருக்கின்றன. குறைவான கலோரிகளை எடுக்கும் போது கூட அது உங்கள் உடல் எடையை குறைக்காமல் அதிகரித்து விடுகின்றன. மேலும் அது உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் பாதித்துவிடும். கலோரி என்பது உணவிலிருந்து பெறப்படும் ஆற்றலாகும். இந்த ஆற்றலை கொண்டுதான் நாம் நிறைய செயல்கள் மற்றும் நம் உறுப்புகளுக்கான சக்தி எல்லாம் கிடைக்கின்றன. ஒரு நாளைக்கு தேவையான கலோரிகளை நாம் எடுக்காவிட்டால் அந்த நாள் முழுவதும் நமக்கு சோர்வு, தலைவலி, உடல் உபாதைகள் என்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதுவே அதிகமான கலோரி உணவுகளை எடுக்கும்போது அந்த ஆற்றல் செலவழியாமல் உடலிலேயே கொழுப்பாக மாறி கொழுப்பு செல்களில் தங்கிவிடுகின்றன. இதனால் தான் நம் உடல் எடை வேகமாக கூடுகிறது. எனவே இதற்கான ஒரே தீர்வு சரியான உணவுகளை சரியான சமமான கலோரி விதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உணவு வகைகளும் வெவ்வேறு அளவுகளில் கலோரிகளை கொண்டுள்ளன. நம் தினசரி செயல்களை செய்வதற்கான கலோரிகள் நமக்கு மிகவும் தேவை. ஒரு நாளைக்கான கலோரியின் அளவானது வயது, பாலினம் மற்றும் உடற்சேறுகள் போன்றவற்றை மேற்கொள்ளும் ஒரு மனிதனை பொறுத்தது. 19 முதல் 30 வயதுடைய ஒரு ஆண் ஒரு நாளைக்கு சுறுசுறுப்பாக எல்லா செயல்களையும் செய்ய 2600 முதல் 2800 கலோரிகள் தேவைப்படுகின்றன. அதே சமயம் இந்த 19 வயதிலிருந்து 30 வயதுடைய ஒரு சுறுசுறுப்பான பெண்ணுக்கு ஒரு நாளைக்கு 2000 முதல் 2200 கலோரிகள் தேவைப்படுகின்றன. இந்த கலோரிகளின் அளவீடானது சரியான உடல் எடையை கொண்டுள்ள ஆண் மற்றும் பெண்களுக்கு சொல்லப்பட்டது. உடல் எடையை குறைக்க சொல்லப்பட்டதல்ல. நீங்கள் உடல் எடையை குறைக்க நினைத்தால் இந்த அளவீடிலிருந்து ஒரு நாளைக்கு தேவையான உங்கள் கலோரிகளிலிருந்து 500 கலோரிகளை கழித்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, உடல் எடையை குறைக்க விரும்பும் ஒரு ஆணின் ஒரு நாளைக்கான கலோரிகள் 2000, ஒரு பெண்ணுக்கான கலோரிகள் 1500. நீங்கள் குறைந்த அளவு கலோரிகளை எடுக்கும்போது என்னவாகும் என்றால் உங்கள் உடலிலே தங்கியுள்ள கொழுப்புகள் ஆற்றலாக மாற்றப்பட்டு உங்கள் தினசரி வேலைகளை செய்ய உதவுகிறது. எனவே இதை பின்பற்றினால் நீங்களும் விரைவில் உங்கள் உடல் எடையை குறைத்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.